இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா உன்கிட்ட ஒரு பதட்டம் தெரியுதே. நீ மட்டும்தான் வந்தியா இல்ல உன் கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? இல்ல நான் மட்டும்தான் வந்தேன். இல்லையே, உன் பேச்சு சரியில்லை. பொய் சொல்லாம சொல்லு ஜனனி. உன்கிட்ட போய் வேற யாராவது வந்து என்ன பார்த்து பேச சொன்னாங்களா இல்ல என்னன்னு போய் என் வீட்டுல பார்க்க சொன்னாங்களா? அக்கா, என்ன நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்க டீம் தான் தெரியும்ல. நீங்க சொன்னீங்கன்னா நான் காவேரிய கூட கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு உன் மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு. ஜனனி, எங்க போனீங்க? வந்துட்டா. என்னாச்சு? சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா? செஞ்சுட்டேன் துளசி. ஆனா மேகலைக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன டவுட்டோட கேள்வி கேட்டுட்டே இருந்தா. ஏன், நீ எதுவும் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டியா? இல்ல சிவா, நான் கிளியரா தான் பேசினேன். ஆனா அவ நான் போனதுல இருந்தே நீ ஏன் வந்த, எதுக்கு வந்த, யார் கூட வந்தன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. சிவா, அவ கேடிதானே. அது மட்டும் இல்ல, அவ பெரிய இன்டெலிஜென்ட்டும் கூட. அவ சந்தேகப்படாம இருந்தாதான் ஆச்சரியம். ஆமா ஆமா, அவ சந்தேகப்பட்டதுனால ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அவ வெளியே யாராவது நிக்கறாங்களான்னு பாக்கறதுக்காக வந்தாளா. அந்த கேப்ல தான் நான் செயின் எடுத்துட்டு போய் தாஸ் பேண்ட் பாக்கெட்ல போட்டுட்டேன். வெல்டன் ஜனனி. ஜனனி, நீ பண்ணதுல ஒரே ஒரு உருப்படியான காரியம் இதுதான். சிவா, சரி, ஓகே சிவா. இந்த தகவலை இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க உடனே சொல்லுங்க. ஓகே. சரி, இந்த பேண்ட் ஏதோ செயினை போட்டேன்னு சொல்லுங்க. இந்த பேண்ட் என்ன கலரு? அது பிளாக் கலர் பேண்ட். பிளாக். என்ன சிவா, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் காணோம். உடனே கிளம்புறேன்னு தான் சொன்னாரு. அங்கிருந்து இங்க வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா? ஏன் இன்னும் வரல? பாப்போம், வந்துருவாரு. இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன ஆகும் சிவா? மேகலைக்கும் தாஸுக்கும் பிரியாணி போட்ல வாங்கி கொடுப்பாரு. ஓ, அப்படியா? ஏய் ஜனனி, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. ஏய், இந்த பேண்ட் நேத்து அங்க போட்டிருந்தது தானே? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். போய் சொல்லாம சொல்லு. யோ கான்ஸ்டபிள், அந்த பேண்ட் எடுத்து செக் பண்ணியா? சார், அங்கெல்லாம் எதுவும் இருக்காது சார். இல்லக்கா, சத்தியமா நடக்கலக்கா. டேய், இதுக்கு பேர் என்னடா? சார், இந்த செயின் எப்படி வந்தெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கும் இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் இல்லை சார். என் தம்பி அப்படிலாம் திருட மாட்டான் சார்.
யாரோ இவனை மாட்டி விடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க சார். ஓ, யாரோ வந்து உன் தம்பி பேண்ட்ல செயினை போட்டிருக்காங்க. உன் தம்பி நேத்து குடிச்சிட்டு அம்பலம் வீட்டுல இறங்கியிருக்கான். போதல என்ன செய்யறோன்னு தெரியாம இந்த செயினை அடிச்சுட்டு வந்துட்டான். இவனை ஸ்டேஷன்ல வச்சு தோலை உரிச்சாதான் உண்மை வெளியே வரும். யோ, இவனை ஸ்டேஷனுக்கு சார், எழுதிட்டு சார், வாங்க. சார், ஒரு நிமிஷம் சார். என் தம்பி மேல கை வைக்காதீங்க. அவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிப்பட்டவன் இல்ல. அம்பலம் வீட்ல வேணும்னே இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இவனை இப்ப விட்டுட்டு போங்க. நானே இவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வரேன் சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கமா. அக்கா சத்தியமா நான் பண்ணலக்கா. என்னை பத்தி உனக்கு தெரியலக்கா. எப்படி இது என் பேண்ட் பாக்கெட்ல வந்துச்சுன்னே தெரிலக்கா. தாசு, உன்னை எனக்கு தெரியாதா? நீ ஸ்டேஷனுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். யோ, வரேன்டா. அவனை எடுத்துட்டு வாங்க. ஓகேங்க சார். சார் இருங்க சார். அக்கா என்னக்கா இது? அக்கா அக்கா சார் விடுங்க சார். எனக்கு லோ ப்ரெஷர் அடிக்கடி வரும், அதனால எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. என்ன நீங்க வழியில ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விடுங்க. என்ன அடிக்கடி லோ பிரஷர் வருமா? இது நீ முன்னாடி சொல்லவே இல்ல. ஜனனி, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. சிவா, நீங்க போங்க. துளசி, are you sure நீங்க தனியா போயிடுவீங்களா? நான் பார்த்துப்பேன் சிவா, நீங்க முதல்ல போயிட்டு வாங்க. சரி துளசி கொன்னுனா இப்படி துடிக்கிறாரு. என்ன ஒரு நாள் கூட இப்படி பார்த்துட்டதே இல்ல. சரி, ஓகேங்க. ஏதாவதுன்னா இமீடியட்டா எனக்கு கால் பண்ணுங்க. ஏய், அங்கங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம துளசியை கவனமா பார்த்துக்க, சரியா? சரி, நான் பாத்துக்கிறேன். சிவா, நான் டாக்டரை பார்த்துட்டு தெருமுனையில நிக்கிறேன். நீங்க வரும்போது எங்களை பிக்கப் பண்ணிக்கோங்க. சரி, சரி. பார்த்து போங்க, ஜாக்கிரதையா பார்த்துக்க. ஆ. நடுராத்திரில செவரேறி குதிச்சு ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்க. திருடர் இல்லாம எதுக்கு போன? வேற யாரையும் கொலை பண்ண போனியா? சார் சார் இல்ல மறுபடியும் கிட்னாப் எதுவும் பண்ண போனியா? சார் இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் போல சார். வேற எதுக்குடா போன? சொல்றோம். சார், சொல்லு, நான் சொல்றோம். உண்மையா சார் சொல்றேன். எதுக்குடா போன? சார், எதுக்கு அடிக்காதீங்க போன? சார். ஆ? சார், நான் எதுக்குடா சொல்றேன் போன? கேளுங்க சார். சொல்றோம். சார் சொல்ல போறியா இல்லையா? சார், அதான் அவன் திருட வந்தான்னு ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சிருச்சு இல்ல சார்? அப்புறம் எதுக்கு வந்த அந்த கேள்வி எல்லாம்? அவன் வாக்குமூலம் ரொம்ப முக்கியம் சிவா. ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறானே. அதான் சாத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒத்துக்குவான் பாருங்க. ஏய், எதுக்குடா அம்பலம் வீட்டுக்கு போன? சார் நான் தான் சொல்றேன். சொல்றானா? சார் வேணாம் சார். சார் சொல்றோம். சார் அடிக்க சொல்ல போறியா இல்லையா? சொல்றோம். சார் சொல்றா. சொல்லு. சொல்ல போறியா இல்லையாடா? சொல்றோம். சார் அடிக்காதீங்க சார். சார் சார் வேணாம் சார். சொல்றோம். அக்கா சொல்றோம்.